வணக்கம் ஆபிரகாம். நீங்கள் சொன்னது போல ஒரு முக்கியமான ஒரு பரபரப்பான ஒரு கருத்தாகத்தான் பார்க்க வேண்டும். அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறாக நடக்கிறது என்று ஒரு வரியினை உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கின்றார். கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணையின் பொழுதுதான் உச்ச நீதிமன்றமானது இந்த கருத்தினை தெரிவித்திருக்கின்றது. உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறு நடக்கிறது, அங்குள்ள நடைமுறையில் ஏதோ தவறு இருக்கின்றது என்று உச்சநீதிமன்றம் வெளிப்படையாகவே பட்டவர்த்தனமாக இந்த விசாரணையின் பொழுது தெரிவித்திருக்கின்றது. என்றால் இந்த கரூர் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி இது தொடர்பாக விசாரணைக்காக ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவினை விசாரணைக்காக உத்தரவிட்டிருந்தார். ஆனால் அதுபோன்று யாருமே கோரிக்கை வைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று எந்த விதமான கோரிக்கையும் வைக்கப்படவில்லை. ஆனால் இந்த இதுபோன்ற தேர்தல் விதிமுறைகள் இருப்பது தொடர்பாகத்தான் ஒரு மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதே போல தேர்தல் பிரச்சாரங்கள் தொடர்பான அந்த வழிகாட்டுதல்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. ஆனால் உயர்நீதிமன்ற நீதிபதி அதனை தாண்டி சென்று அது தொடர்பாக ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு உத்தரவிட்டிருந்தார். அதனை எதிர்த்துதான் தாவேக தரப்பிலும் அதுபோல பாதிக்கப்பட்ட தரப்பிலும் உச்ச நீதிமன்றத்தில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவினை விசாரித்த உச்ச அது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. அது உயர்நீதிமன்றம் அமைத்த அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணைக்கு தடை விதித்தது. அது மட்டுமல்லாமல் இந்த விவகாரத்தில் தமிழக அரசு அமைத்த ஒருநபர் ஆணையத்திற்கும் உச்ச நீதிமன்றம் தடை விதித்தது. அதனை தொடர்ந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு அண்மையில் ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தது. அந்த பிரமாண பத்திரத்தில் அந்த தமிழக அரசு அமைத்த ஒருநபர் ஆணையம் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும், அதுபோல அந்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையும் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்று தமிழக அரசு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதிகளிடம் தான் கூறினார். அதுபோது ஒருநபர் ஆணையமானது தமிழக அரசு அமைத்தது. ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த ஆணையத்திற்கு தடை வைத்து விட்டது. அந்த ஆணையம் விசாரணையில் எந்த விதமான குறுக்கீடும் செய்யாது என்று தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அந்த ஆணையம் என்ன செய்யும், என்ன நோக்கத்திற்கு அந்த ஆணையம் உதவும் என்று தமிழக அரசிடம் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினார்கள். அது மட்டுமல்லாமல் உயர்நீதிமன்றத்திலிருந்து அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது இந்த விவகாரம் தொடர்பாக என்று நீதிபதிகள் கூறியிருக்கின்றார்கள். உயர்நீதிமன்ற பதிவாளர் அறிக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அந்த அதை பார்க்கும்போதுதான் உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறாக நடக்கிறது என்று தோன்றுகின்றது, அங்குள்ள நடைமுறையில் ஏதோ தவறு இருக்கின்றது என்று தோன்றுகின்றது என்று நீதிபதி ஜே.கே. மகேஸ்வரி வெளிப்படையாகவே தெரிவித்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது தமிழக அரசு கூறியது போன்று ஒருநபர் ஆணையம் செயல்படுவதற்கோ அல்லது அசோகர் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு செயல்படுவதற்கோ தற்பொழுது உச்சநீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என்று கூறியிருக்கின்றது. எனினும் இந்த வழக்கு தொடர்ந்து விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது என்பது உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. இந்த நிலையில் தான் சென்னை உயர்நீதிமன்றம் தாக்கல் செய்த அறிக்கையை சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு வழங்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த அறிக்கை மீது தமிழக அரசு உட்பட யார் வேண்டுமானாலும் அது தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யலாம். அதனைத் தொடர்ந்து வழக்கானது பின்னர் விசாரணை மேற்கொள்ளப்படும் என்று உச்சநீதிமன்றம் கூறியிருக்கின்றது. தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த கரூர் சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணை என்பது உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஏதோ தவறு நடந்ததாக கூறியிருக்கின்றது. முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்கப்படுகின்றது. ஆபிரகாம், தகவலுக்கு நன்றி மித்ரன்.